ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ ஒரு நண்பர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு, ப்ரோ இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட இந்த குவார்டர் ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா மொக்கையாக தான் இருக்குது. ஆக்சுவலி 434 கோடி லாஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது போக ரெவன்யூ 38% விழுந்திருக்கு, 414 கோடியாக இருக்குது. எபிட்டா 389 கோடி லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 43% இந்த குவார்ட்டரில் டிக்ளைன் ஆயிருக்கு. டிஸ்பர்ஸ்மெண்ட் 48% விழுந்திருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் அதுவும் ரொம்பவே வீக்காக இருக்குது. 4.85% இருந்துச்சு கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் முந்தின குவார்ட்டரில். இப்போ 5.63% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் என்பிஏ வந்து 0.98% இருந்தது, இப்போ 1.19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 80% இருக்குது. இது போக கலெக்ஷன் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா அதுவும் ப்ரெஷரில் தான் இருக்குது. கிராஸ் கலெக்ஷன் எஃபிஷியன்சி 91.5% இருக்குது, இதுவும் 92.4% இருந்து விழுந்திருக்கு. நெட் கலெக்ஷன் எஃபிஷியன்சி 90.9% இருக்குது, இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது. இது போக கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பர்ஸ்மெண்ட் அண்ட் லிக்விடிட்டி ரிக்யூர்மெண்ட்ஸ் இதை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 4482 கோடியாக இருந்திருக்கு. ஃபினான்ஷியல் 24 10,441 கோடியாக இருந்துச்சு. ஸோ இப்போ அதை குறைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சஃபிஷியன்ட் லிக்விடிட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களோட புக்கில் 2030 கோடியாக இருக்குது. இது போக டோட்டல் இன்கமும் 3% விழுந்திருக்கு, 2424 கோடி. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 5% விழுந்திருக்கு, 1228 கோடியாக இருக்குது. ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 173 பேசிஸ் பாயிண்ட் டிக்ளைன் ஆகி 22.5% இருக்குது. காஸ்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் வந்து 2 பேசிஸ் பாயிண்ட் ஸ்லைட்லி இம்ப்ரூவ் ஆகி 12% இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரீ ப்ரொவிஷன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 35% விழுந்திருக்கு, 608 கோடியாக இருக்குது. எலிவேட்டட் கிரெடிட் காஸ்ட் வந்து 1035 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது மொக்கையாக தான் இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் 289 இருந்துச்சு. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட ஸ்டாக் ப்ரைஸ் 289 இருந்துச்சு. இதில் அசட் குவாலிட்டி ரொம்பவே வீக்கு, நெட் லாஸு, ரெவன்யூ 38% விழுந்திருக்கு. இதை தான் மெயினாக பார்க்க முடியும். பட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில் ஆடிட்டிங்கில் ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னும் சொல்கிறாங்க. எப்படி இண்டஸ்இண்ட் பேங்க்கில் சில இஷ்யூஸ் எல்லாமே வந்துச்சோ அது மாதிரி இங்கேயும் ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆடிட்டிங் ரிலேட்டடில் நடந்திருக்கு. பட் எந்த லெவலில் நடந்துச்சு, எப்படி நடந்து, அதெல்லாம் அவங்க என்ன சொல்லலை. அதுவும் பார்த்தீங்கன்னா மேபி இண்டஸ்இண்ட் பேங்க் மாதிரி ஒரு கமிட்டி அமைச்சு அதை கண்டுபிடிச்சி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டாக் ப்ரைஸ் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி 289 இருக்குது. என்னோட ஒப்பீனியன், நான் ரிஸ்க் எடுத்து இதை வாங்கி வச்சுருக்கிறேன், ஹோல்ட் பண்ணுறேன். பட் உங்களோட ஓன் ஒப்பீனியன் நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. ஃபண்டமெண்டலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கொஞ்சம் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் லாங் டேர்மில் அவங்க லிக்விடிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுனால மேபி வந்து சர்வைவ் ஆவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. பட் நீங்கள் வந்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி இருக்குது, மேபி வந்து நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து ஒரு 230 அந்த ரேஞ்செலாம் வரும்போது தான் டிஸ்கஸ் பண்ணோம். 193 வரைக்கும் வந்துச்சு. அந்த சமயத்தில் கூட பார்த்தோம். அதுக்கப்புறம் 200 மேலே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ மேபி நிறைய பேர் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஒருத்தர் வந்து அது ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை 2 டைம்ஸ் அதை கன்சிடர் பண்ணி எக்ஸிட் பண்ணியிருக்காரு. அப்பெல்லாம் ப்ராஃபிட் பார்த்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி பயம் இருந்துச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க. பட் எல்லாமே ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில் உங்களோட ஓன் ஒப்பீனியன் தான். நான் வந்து ரிஸ்க் எடுத்து வாங்கியிருக்கிறேன், என்ன வந்தாலும் பார்த்துக்கலான்னு. நெக்ஸ்ட்டு டிட்டாகர் ரயில் சிஸ்டம், இதோட ப்ராஃபிட் 18% விழுந்திருக்கு இந்த குவார்ட்டரில். ஆக்சுவலி ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 64 கோடி தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து 1005 கோடி பண்ணியிருக்காங்க, அதுவும் 4.5% விழுந்திருக்கு. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 934 கோடி போயிருக்கு, அது ஒரு 2.5% விழுந்திருக்கு. ₹1 பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஒரு 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்பென்சஸ் வந்து 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவர்லாட் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் நம்ம மார்க்கெட்டில் பார்த்தா 891 ரூபா இருக்குது. 41 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 34.33% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு பாஸ்ட் 1 இயரில். இயர் டு டேட்டில் இந்த வருஷத்தில் 19% விழுந்திருக்கு. 6 மந்த்ஸில் 26% விழுந்திருக்கு. பாஸ்ட் 3 மந்த்ஸில் வந்து 27% மேலே போயிருக்கு. லாஸ்ட் 1 மந்த்ஸில் 19% மேலே போயிருக்கு. பட் இந்த ஸ்டாக் வந்து வேல்யூவேஷன், ரயில்வே ஸ்டாக்ஸே எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. டிஃபென்ஸ் செக்டார், ரயில்வே செக்டார் எல்லாமே. பட் இப்போதை வெயிட் பண்ணுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பார்த்துக்கலாம். இந்த செக்டாரில் என்னோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்பிஎன்எல்ல தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லாபரேட்டரிஸில் வந்து அப்டேட்டு. டெல்லி ஹைகோர்ட்டில் இவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அந்த வெயிட் லாஸ் ட்ரக்கான அந்த பேட்டன் கேஸ் வந்து நோவா நார்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லாபரேட்டரிஸ்க்கு எகென்ஸ்டாக போட்டிருந்தாங்க. அது டெல்லி ஹைகோர்ட்டில் அன்றைக்கி ஹியரிங் வந்திருக்கு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவோம், அட் த சேம் டைம் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், பட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதை விற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, பட் இந்தியாவில் விற்க மாட்டாங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒசாம்பிக் லைக் ட்ரக்கு, விகோவி அந்த வெயிட் லாஸ் ட்ரக்கு. ஸோ பேட்டன் கேஸ் போயிட்டு இருந்துச்சு. நோ நார்டிஸ் தான் பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டது. இன்னைக்கு ஹியரிங்கில் வந்து ரெட்டிஸ் வந்து இதை சொல்லியிருக்காங்க டெல்லி ஹைகோர்ட்டில். இது போக நெக்ஸ்ட் ஹியரிங் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 19 வருது. பட் இப்போதைக்கு ரெட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அந்த ஒசம்பிக் லைக் ட்ரக்கை வந்து விற்க மாட்டாங்க. அவங்களோட ஃபுல் எய்ம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட், அட் த சேம் டைம் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸில் வந்த செய்தி. ஸ்டாக் ப்ரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் 1251 இருக்குது. 18 டைம்ஸ் தான் பி ரேஷியோ இருக்குது ரெட்டிஸோடது. ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். தீபக் நைட்ரேட் வந்து 8500 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து பிசி ரிசைன் ப்ரொடக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறதுக்கு வேண்டி இந்த 8500 கோடி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தீபக் நைட்ரேட் தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி குரூப் வந்து டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மும்பையில் அந்த தாராவி ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரயிலு, ரோடு, ஏர்போர்ட்டு இதெல்லாமே சிங்கிள் லொக்கேஷனில் அந்த ஃபெசிலிட்டியை கொண்டு வர மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா ப்ராஜெக்ட் வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா அதானி குரூப் வந்து 80% ஸ்டேக் எடுக்க இருக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவி மும்பை ஏர்போர்ட்ஸு அது அதானியோடது தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லொக்கேஷனில் வந்து ரயிலு, ரோடு, ஏர்போர்ட்டு இதெல்லாமே கொண்டு வரதுக்கு பிளானில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது அதானி குழுமம் கொடுத்த அப்டேட்டு. பேங்க் ஆஃப் பரோடா தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. சேலரி அக்கௌண்ட் ரிலேட்டட் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த க்ரூட் ஆயிலுக்கான இம்போர்ட் டியூட்டியை கட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 10% கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணணும். ஏன்னா வி ஆர் த லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் பாம் ஆயில். ஏன்னா இம்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 50% வந்து எடிபிள் ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணுறோம், டொமஸ்டிக் எடிபிள் ஆயில். ஸோ நம்ம மக்கள் மிடில் கிளாஸ்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால 10% ஆட்டு பார்த்தீங்கன்னா அந்த இம்போர்ட் டியூட்டியை கட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு. இது எடிபிள் ஆயிலை பொறுத்த வரைக்கும் செய்தி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கமெண்டில் கேட்டிருக்காரு, ப்ரோ வோடஃபோன் ஐடியாவில் 17,000 ஷேர் நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ₹10.85 அதோட ஆவரேஜ் ப்ரைஸ். இல்லை என்ன ஒன்று பார்க்க வேண்டியிருக்குன்னா இது உண்மையா பொய்யா இல்லை வந்து அவர் ஜோக்குக்கு கேட்குறா என்னன்னு தெரியல. ஏன்னா நிறைய டைம்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 15,000 சவுத் இந்தியன் பேங்க் ஷேர் வச்சுருக்கேன் அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இப்படி ரிஸ்க் எடுப்பாராங்கிறதே டவுட்டாக இருக்குது. லாஸ் மேக்கிங் கம்பெனின்னு தெரியும், எத்தனை பேர் சொல்கிறாங்க அது லாஸ் மேக்கிங் கம்பெனி. எவ்வளோ நல்ல கம்பெனிஸ் இருக்குது. இந்த லாஸ் மேக்கிங் கம்பெனியில் போய் 17,000 ஷேர் வாங்குறாங்க அப்படிங்கிறது நம்புகிற மாதிரி இல்லை. உண்மையாக பொய்யானின்னு தெரில. பட் வாங்கினீங்கன்னா அது உங்களோட ஓன் ரிஸ்க்கு, நீங்கள் வாங்கியிருக்கீங்க, என்ன பண்ணணுமோ அது நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஷேர் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. ப்ரோ ஃபண்டமெண்டலி அது ஓகே அந்த கம்பெனி, பட் இப்போ இருக்க வேல்யூஷனில் அதை வாங்க முடியுமான்னா கொஞ்சம் டவுட்டு தான். பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ், ஃபண்டமெண்டலி எல்லாமே ஓகே, கம்பெனியில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் வேல்யூஷன் அந்த ஸ்டாக் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்து ஒரு பீக் லெவலில் இருக்குது. பி ரேஷியோ எனக்கு தெரிஞ்சு 70 மேலே இருக்கும். ஆனால் இப்போ இருக்க ரேஞ்சில் அது வாங்கணுமா அப்படிங்கிறது உங்களோட ஓன் ஒப்பீனியன். ஆனால் பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ், ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, ப்ரோ இந்த கோல் இந்தியாவோட டிவிடெண்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. வரும் ப்ரோ, வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரெக்கார்ட் டேட் எதுவுமே மென்ஷன் ஆகல அந்த ரிசல்ட்ஸில். அவங்க வந்து அந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் இருக்குல்ல அதுலேருந்து 30 நாளுக்குள்ளே வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயுமே அந்த டேட்ஸுக்குள்ளே ரெக்கார்ட் டேட் எல்லாமே கால்குலேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக வரும். ஓலா எலக்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நேஷன் வைடு வந்து டெலிவரியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரோட்ஸ்டர் எக்ஸ் மோட்டார் சைக்கிள் அப்படிங்கிற பேசிஸில். ஸோ கம்பெனி வந்து 10,000 ஒர்த் ஆஃப் பெனிஃபிட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5,000 கஸ்டமர்ஸுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் வந்து நேஷன் வைடு வந்து டெலிவரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 5,000 கஸ்டமருக்கு 10,000 ஒர்த் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த ஸ்டீலு, அலுமினியம் அதுக்கான டேரிஃப் வந்து 50% வரைக்கும் நான் கொண்டு போயிடுவேன், அதாவது 25%லேருந்து 50% ஆட்டு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அப்டேட் சொல்லியிருக்காரு. இதனால் பார்த்தீங்கன்னா நிப்பான் ஸ்டீலு இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் வரலாம். மேபி டாடா ஸ்டீல் கூட ப்ரெஷரில் வரலாம். ஏன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் வந்து ஸ்டீல் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி இம்போர்ட் பண்ணுறோம் நம்ம இந்தியன் கம்பெனிஸும். ஆனால் அவர் வந்து ஸ்டீல், அலுமினியமுக்கு வந்து 50% டேரிஃப் போடுன்னு சொல்லியிருக்காரு. பட் ஆக்சுவலி அங்கே பிரச்சனை என்னென்னா அவர் எல்லா டேரிஃபும் போடுவார், கடைசியில் அவரே சொல்லுவார் வேண்டாம் நான் 90 days பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். இதுதான் அவரோட கதை அங்கே நடக்குது. நெக்ஸ்ட் பிசி ஜுவல்லர்ஸ் கொடுத்த அப்டேட்டு, இவங்க வாரன் கன்வென்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 கோடி ஒர்த் ஆஃப் ஷேரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 கோடி ஷேர்ஸ் கவுண்டில் 3 கோடி ஷேர் வருது. 3,8,42,400 ஷேர் பார்த்தீங்கன்னா அந்த வாரண்ட் ஆஃப் கன்வர்ஷனில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க நெட் ப்ராஃபிட்டே 94 crores பண்ணியிருந்தாங்க. டோட்டல் இன்கம் 699 கோடி பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த பேசிஸில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
வாரண்ட் ஆஃப் கன்வர்ஷன் மூலமாட்டம் அந்த ஷேரும் அலாட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிசி ஜுவல்லர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 3 பிஓடி ஹைவே அசட்ஸ் கிட்டத்தட்ட 8450 கோடி ஒர்த் ஆஃப் அசட்ஸ் வந்து ஐஆர்பி இன்விட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ் லிமிடெட் இவங்க வந்து 8450 கோடி ஒர்த் ஆஃப் அசட்ஸை வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஐஆர்பி இன்வைட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு ரிலையன்ஸ் பவரை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ரீசெண்ட் டேஸில் அது 50 ஹைலாம் டச் பண்ணியிருந்தார். 60 50 காசுலாம் போச்சு. ஐ திங்க் லாஸ்ட் மார்க்கெட்டில் தான் நினைக்கிறேன். ரிலையன்ஸ் பவரில் மோராட்டி எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிட்டு வருது. அவங்க டெப்டெல்லாம் குறைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். அதாவது யுவர் ஹோம் லோன் வந்து 50 லேக்னா யூ ஹேவ் டு பே 1 crore. அனில் அம்பானி லோன் 49,000 crores. ஹீ பேட் பேக் 455 crores அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் பார்த்தேன். இது உண்மையா இல்லை ட்ரோலா அப்படின்னு பார்த்தா கடைசியில் மோராட்ட அதை பார்க்கும்போது உண்மையாட்ட தான் இருந்துச்சு. இது என்ன நடக்குன்னு எனக்கு புரியலை. 49,000 கோடி லோன் எடுத்துகிட்டு அது எப்படிப்பா வருது 455 கோடியை வந்து ரிட்டர்ன் பண்ணால் அதுக்கு பேங்க் ஒத்துக்கும் கவர்மெண்ட் ஒத்துக்கும் அப்படின்லாம் யோசிக்கிறேன். ஆனால் இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. பட் போஸ்ட்டில் பார்த்தேன் நிறைய, ஒரு போஸ்ட் இல்லை ஒரு 2-3 போஸ்ட் பார்த்தேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸஸும் இன்னும் பெண்டிங் இருக்குது. இவங்க நிறைய லோன்ஸ் எல்லாமே வாங்கி அப்படி திருப்பி கட்டாமல் அப்படி சில கேஸஸ் எல்லாமே பெண்டிங்ஸ் இருக்குது. பட் வாங்குறதும் வாங்காததும் உங்களோட ஓன் ரிஸ்க்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஃப்ரீயாக மாறிட்டோன்னு சொல்லியிருக்காங்க ரிலையன்ஸ் பவர். பட் நான் வந்து இப்போதைக்கு இதில் ஃபோக்கஸ் பண்ணல. திடீர்னு ஏதாவது நியூஸ் வந்து பொத்துன்னு விழும், அந்த பிரச்சனை நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒதுங்கி இருக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.